Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. அமீர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இல்ல, கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் இருக்குது. அதான் சொன்ன கிடைச்சிருக்கிற தகவல் வந்து அவர் அப்ரூவர்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. பெரிய அளவுல நெட்வொர்க்கு விசாரணை போயிட்டே இருக்கு. கைது பண்ணி விட்டுருவாங்க, இல்ல வழக்கு பதிவு பண்ணி பெயில விடுவாங்க. குறைந்த தண்டனையோட வெளியில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து பார்ட்னராக இருக்கிறாங்க. அதுதான் சிக்கல். இப்ப ஜாஃபர் சாதிக் மூலமாக ஒரு 3000 கோடி அப்படின்னாக்கா அந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு தீவிரமாக விசாரிப்பாங்க. கொஞ்ச நேரம் அவரை பற்றி விசாரிச்சுட்டு அடுத்தது வந்து எப்போதுலேருந்து தொடர்பு, என்ன தொடர்பு, இதுதான் நிறைய கேட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் பேசப்பட்ட கிருத்திகா உதயநிதி, இப்போ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு சம்மன் கட்டாயம் உடனே வருதா இல்லை கொஞ்சம் காலதாமதமாக வருதா, தேர்தல் முடிஞ்சு. ஆக தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய சலசலப்பு இருக்கும். நிறைய விஐபிகள் தமிழ்நாட்டிலேருந்து விசாரணைக்காக அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு தான் நான் இப்போதைக்கு சொல்கிறேன். இவங்க 2 பேரும் ஒன்று பாஜகவும் திமுகவும் ஒன்று எலெக்ஷன் வரைக்கும் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தயிரோட வைக்கிற அளவுக்கு போயிட்டுங்க சமாதிக்கு, அப்பா சமாதிக்கு. டெய்லி தயிரோட வச்சுட்டு அவர் சாப்பிட்டு முரசொலி பேப்பரை பார்த்துட்டு அப்புறம் தான் அவர் அடுத்த வேலையை பார்ப்பாங்க, இவங்க இந்த அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டீங்க திராவிடர். புரியுது இல்லை? இந்துத்துவா விட நாங்கள் தான் ஒரிஜினல் இந்துத்துவான்னு வேற சொல்லிங்கிறீங்க. இப்போ மோடிக்கே டிமாண்ட் என்னடா அது, நம்ம இடத்த அந்த ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு அந்த அளவுக்கு வந்துட்டாங்க இந்துத்துவாவில். முழுக்க இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் எல்லாம் காவி கட்டின்னு சுற்றுவாங்க. 1000 ரூபாய்க்கு பிறந்தவனு சொல்லிச்சு காளியம்மா. தப்பா அது? கொடுக்குறவனு தானே சொல்லுது. கொடுக்குறவன் ஐயோக்கு அவனை அப்படி தானே சொல்லுவாங்க. 1000 ரூபாய்க்கு பிறந்தவன் தானே சொல்லுவாங்க. பலன்னு 1000 ரூபாயில லிஸ்டிக்கு பலன்னு பேரன் லவ்லியா பொம்பளைங்க கோவம் வந்துருக்கணுமா இல்லையா உங்களுக்கு? முற்போக்கு தானே நீங்களாம். கழட்டிக்கிட்டு போய் நிற்க வேணாம். எப்படியா சொல்லலாம் எங்களை பார்த்து இவ்வளோ கேவலமா? நீ கொடுக்குற 1000 ரூபாயில தான் நாங்கள் இப்படி வரமா சொல்லியிருக்கணுமா? தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது தான் கச்சத்தீவு. திமுக துரோகம் பண்ணதில் மாற்று கருத்து இல்லை. ட்ராமா பண்ணாங்க 2 பேருமே. எப்படி 2009 இனப்படுகொலை எப்போ போய் மெரினாவில் படுத்துட்டு உண்ணாவிரதம் இருந்துட்டு உண்ணாவிரதம் இருந்து விடுதலையை வாங்கி கொடுத்துட்டுன்னு போஸ்ட் ஓட்டணும் கோஸ்டிங். இது அங்கே பண்ண இதே துரோகம் 74 பண்ணிட்டார் கருணாநிதி கச்சத்தீவு விஷயத்தில். ஆனால் அதுக்காக இப்போ பாஜக இதை பேசுது அப்படின்னு யோக்கியன்னு சொல்ல வரல. இப்போ இருக்கு யாருக்கு வந்து முன்னணியில் இருக்கிறா, குறிப்பாக தேர்தல் பிரச்சாரம் இந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது மீடியா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக முன்னணியில் இருக்கிற மாதிரி தெரியுது. திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில இந்த எல்லாரையும் வச்சுட்டு பார்க்கும்போது காங்கிரஸ் கூட்டணியா அதிமுக கூட்டணியா அப்படின்றப்ப திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் அதிமுகவை விட. இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு இன்னும் இருக்கிற ஒரு 7-8 நாளில் என்னென்ன விஷயங்கள் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் திமுகவினுடைய அதிருப்தியாக வெளியில் வரும்போது அது பாசிட்டிவாக அதிமுகவுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கிய செய்திகள், தேர்தல் வெப்சைட்டை தெரிந்து கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகலைவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வினோத். வணக்கம் சார். நம்ம இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் பத்தி நம்ம நிறைய நேர்காணலில் பேசியிருக்கிறோம். இப்போ அதுல வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டா நீங்களும் பதிவு போட்டிருக்கீங்க. குறிப்பா அதுல வந்து சொல்லணும் அப்படின்னா ஜாஃபர் சாதிக் வழக்குல இயக்குனர் அமீர் வந்து விசாரிக்கப்பட்டார். ஸோ வந்து டெல்லியில் அழைத்து அவருடைய வழக்கறிஞரோட போய், ஆனா அமீர் என்ன சொன்னார்? இப்போ இந்த வழக்குல அமீருக்கு பிறகு இந்த போதை வழக்குல யாருக்கு சமன் தரப்படும் அப்படிங்கிற பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்த சமன் யாருக்கு வழங்கப்படும்? அடுத்த கட்டமா இந்த வழக்குல என்ன நடக்கும் சார்? இல்லை, பொதுவாகவே இந்த மாதிரி விசாரணை அப்போ நிறைய தகவல் இந்த ஒரு மாதிரி கட்டுக்கதைகளாக வெளியில் சுற்றும். அப்போ நம்மலாம் வந்து அந்த மாதிரி இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் சோர்ஸ் மூலமாக என்ன அப்படின்னு முழுதுமாக கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ஒரு நாட்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தகவல் ஓரளவுக்கு கிடைச்ச பிறகு தான் அதில் பேசணும். நாமளாக பேசிட முடியாது. இது வந்து பெரிய அளவில் நெட்வொர்க்கு விசாரணை போயிட்டே இருக்கு. அவருக்கே கூட அமீருக்கே கூட அறிவுறுத்தப்பட்டதுன்னா இந்த விசாரணையை பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதி வாங்கிட்டு எப்பொழுது வேணாலும் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவர்கிட்ட ஒரு எச்சரிக்கை விதமாக சொன்னது என்னன்னா, இந்த விசாரணையுடைய போக்கு பாதிக்கிற மாதிரி எந்த வார்த்தையும் நீங்கள் எதுவும் விட்டுடக்கூடாது, அதை பார்த்துக்குங்க, அவ்வளோதான் விஷயம். பைட் அது இது கொடுத்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 8 மணி நேரம் 11 மணி நேரம் விசாரணை அப்படின்னு சொல்ல வராங்க. குறிப்பாக உட்கார வச்சுட்டு ரொம்ப நேரம் கவனிச்சிருந்துருக்குறாங்க. காலையில் போயிட்டு உட்காந்துட்டு கவனிச்சு 12 மணிக்கு பிறகு தான் கூப்பிட்டுட்டு ஒரு 3 அதிகாரிகள் குழு, என்னென்னா ஏற்கனவே இவர் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த பழைய பேசின விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் அதுக்கேற்ற விசாரணை, ஆளுக்கேற்ற விசாரணை தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் ஒரு ரஃப்பாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்.
பொதுவாக திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, ரொம்ப நாகரிகமாக நடத்துவாங்க அந்த விசாரணை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் அவர்கிட்டையும் உட்கார வச்சுட்டு கேள்விகள் தான் நிறைய. ஒரு டீம் கேள்வி கேட்ட உடனே அடுத்த ஒரு டீம் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். இதுலேருந்து என்னென்ன கேள்விகள்லாம் முரண்படுதுன்றதை அவங்க குறிச்சுக்குவாங்க. அவங்க அடுத்த முறை அவங்க வருவாங்க, ஒரு சின்ன கேப் விட்டு. அவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு டீம் வந்துட்டு இதில் என்னென்னலாம் முரண்பட்டு சொல்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் கிட்ட எல்லாம் கேட்டு எழுதி பல முறை விசாரித்து எல்லாம் கேட்டு எழுதி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்போ அவர் அதை சொன்ன விஷயமும் இவர் அமீர் சொல்லக்கூடிய விஷயமும் முரண்படுகிறதா அப்படின்றப்ப, பணம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, 2 பேரும் பார்ட்னராக இருந்திருக்கீங்க, பணம் கொடுத்துருக்கிறாரு, படத்துக்கான பணமும் கொடுத்துருக்கிறாரு. ஓகே, பணம் நேரடியாக கையில் கொடுத்தாங்களா, இல்லை அவருடைய அக்கௌண்ட்லேருந்து கொடுத்தாரா, இல்லை வேறு யாராவது நபர்கள் மூலமாக உங்களுக்கு கொடுத்தாங்களா, அந்த வேறு நபர்கள் எந்த வகையில் உங்ககிட்ட பணத்தை சேர்த்தாங்க, குறிப்பாக அந்த குருவி பணம்னு சொல்லுவாங்க, அங்கே இருந்து பணத்தை இங்கே மணி லாண்ட்ரிங் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அப்படி வந்ததா, கணக்கில் வந்ததா, இதுதான் திரும்பவும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தது. கொஞ்ச நேரம் அவரை பற்றி விசாரிச்சுட்டு அடுத்தது எப்போதுலேருந்து தொடர்பு, என்ன தொடர்பு, இதுதான் நிறைய கேட்டிருக்கிறாங்க. சில நபர்களுடைய பெயர்லாம் குறிப்பிட்டு அது இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில முக்கியமான தமிழ்நாடு இன்னைக்கு பரபரப்பாக பேசிட்டு இருக்க சினி ஃபீல்டில் முக்கியமான நபர்கள், அரசியல் களத்தில் முக்கியமான நபர்கள்லாம் பெயரை சொல்லி அவங்களுக்கும் நான் ஜாஃபர் சாதிக் மூலமாக பணத்தை கொடுக்க சொன்னேன் நான் அப்படின்னு. தவிர்த்து அவர் யார்கிட்டலாம் பழகினாரு, நிறைய பேர்கிட்ட பழகினதுக்கெல்லாம் நான் ஒரு 4-5 பேரை அறிமுகப்படுத்தி விட்டேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்கிட்ட பழகிறீங்க அப்படின்றப்ப உங்ககிட்ட பணம் இருக்குது, வசதியாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் கட்சிக்கு நிதி கொடுக்கறது அது வேற வாங்கியிருக்கலாம், யார் வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஆனால் தெரிஞ்சே என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே எங்கேருந்து பணம் வருது என்னன்னு தெரியாமல் ஒரு நபர் பழகிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி அமீர் மேலே நிறைய சந்தேகங்கள் இருக்குதான் செய்யுது. புனிதர் அவருக்கு தெரியாமல் அவர் சொன்ன விஷயங்கள், அவர் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அணுகிறாரு நண்பர், தெரிஞ்சவர், வழக்கு அந்த மாதிரி இருக்கப்ப துபாயில் ஒரு பெரிய நபர்களோட பிஸ்னஸ்ஸு, அந்த பணம் வருகிறது, அந்த பணத்துல தான் பணம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன்ற மாதிரி அந்த அளவில் மட்டும்தான் தெரியுமே ஒழிய போதை மருந்து கடத்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான்றதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்கிற விஷயமாக சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு இவருக்கு தெரியும் தெரியாது அப்படின்றத இனிமேல் தான் விசாரிப்பாங்க. இப்போ நிறைய வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு குழு உட்காந்துட்டு திரும்ப ஒரு ரீகால் பண்ணி எங்கெங்கெல்லாம் முரண்படுது, என்ன பண்ணுதுன்னு சில விஷயங்கள் திரும்ப அவர்கிட்ட கேட்பாங்க. இப்படி பல விஷயங்களும் ஏற்கனவே கேட்டு வாங்கி வச்சுக்கிறாங்களா, அதில் ஒத்து வராதெல்லாம் திரும்ப ஒரு கொஸ்டின்ஸ் போட்டு அவரை கூப்பிடுவாங்க. கிடைச்சிருக்கிற தகவல் அவர் அப்ரூவர்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்ரூவர் ஆறுமுகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா அவர் அப்படி ஒரு எண்ணம் வருது அவருக்கு, அது அவர் ஆனாரா இல்லையான்னு அப்படி நமக்கு தெரியாது. எல்லாருக்குமே விசாரணைக்கு நான் ஒத்துழைக்கிறேன்றார். நான் அதில் முரண்படலை, ஒத்துழைக்கிறேன், எனக்கு தகவல் தெரிஞ்சது நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ரொம்பவும் பம்மிட்டான்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாஷையில் வெளியில் சொல்கிறவங்க எடுத்துக்கலாம், அது வேறு விஷயம். நான் எல்லாத்தையும் ஒத்துழைக்கிறேன்றது முடிஞ்சிச்சு. அப்புறம் நீங்கள் கிட்டத்தட்ட அதான அர்த்தம். இப்போ அப்ரூவராக வைக்கிறதா அவரை, இல்லைனாக்கா ஒரு அக்யூஸ்டாக சேர்க்கறதா, எந்த வகையில் அப்படின்றதுல அது இனிமேல் தான் தெரியும். தவிர்த்து இன்னொரு கட்டம் என்னென்னா, இப்போ சில பேர்லாம் ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கே சொல்லியிருக்கிறாரு, 3000 கோடி இப்போ அவர்கிட்ட பணம் சராசரியாக ஒரு குறைஞ்ச தொகை அப்படின்னு அதுக்கு மேலே தான் இருக்குன்ற மாதிரி தான் அவங்க கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 3000 கோடி இப்போ எங்கெங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது, அதுதான் அவங்களுடைய விசாரணையே. இது ஒரு போதைப் பொருள் கடத்தல் மட்டுமே இல்லாமல் அந்த பணம் எந்த விஷயத்துக்கு, தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய சமூக விரோத செயல்கள்லாம் இருக்குது. அந்த வழிக்கு அந்த பணம் செயல்பட்டு இருக்கலாமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. ஏற்கனவே ISI அந்த அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம், அந்த குடும்பத்தில் அங்கே போய் மாட்டி சிக்கனவங்க அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணதாக ஒரு பேச்சு இருக்குது. எந்தெந்த வகையில் போயிருக்குன்னு தெரியாது. இப்போ அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிருக்குன்னா அரசியலுக்குள்ளே நுழைஞ்ச அந்த பணம் என்ன செய்யும்? வெறும் அரசியல் மட்டும் செய்யாது இல்லை, அங்கே வேறு வேறு விஷயங்களை சாதகமாக மாற்றுறதுக்கு அப்போ யார் நபர், அது நெட்வொர்க், எல்லாத்தையுமே எடுக்கணும். இல்லைன்னா நாடு நல்லா இருக்காது. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு போதை மருந்தில் இத்தனை 1000 கோடிகள் ஒரு மாநிலத்துக்குள்ளே, ஒரு நாட்டுக்குள்ளே இருக்குதுன்னா அது அரசியல். இதே தான் உங்களுக்கு தாவூத் இப்ராஹிமினுடைய அந்த கடத்தல் இது இப்படி தான் தொடங்குனது. இதை போலவே தான் வந்தது. சினிமாக்குள்ள இண்டஸ்ட்ரி, சினிமாக்குள்ளே கையில் எடுத்துக்கிறாரு, அரசியலுக்குள்ள பணத்தை எல்லாம் வாரி அரைச்சி அரசியலும் கையில் எடுத்துக்கிறாரு. ஒன்றுமே அவர் பண்ண முடியல. கடைசி வரைக்கும் மும்பையில் உட்காந்து இங்கேருந்து மும்பைக்கு தப்பி போய் மும்பையில் இருந்துக்கிட்டு அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த நெட்வொர்க் எல்லாம் இருக்குது. இன்னொன்று அங்கேருந்து இருக்கக்கூடிய தொழிலதிபர்னு சொல்கிறாரு. அந்த பணம் முதல் எப்படி என்னன்னா, ஒரு ஏற்கனவே இங்கே ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்துல் காதர்னு சொல்லிட்டு கீழக்கரை ETA அப்படின்னு பெரிய தொழில் நிறுவனம், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் துபாயில்.
அவர்கிட்ட உறவினராக போய் சேர்றவர் சலாவுதீன். கடைசியாக அவரே அட்டையை போட்டு தெருவில் நிற்க வச்சுட்டு அவர் வந்துட்டு ஸ்டார் ETA அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்ல வராரு. அந்த நிறுவனத்துக்குனுடைய சொத்து மதிப்பு சீனா இன்னும் கிழக்கு நாடுகளெல்லாம் 15,000 கோடிகள் மதிப்பு இருக்குதுன்றாங்க. ஆனால் அதெல்லாம் இங்கே இந்தியா அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்களுடைய மகன் ஹமீத் அலாவுதீன் இருக்கிறாங்க, இங்கே வந்து போகிறாங்க. இங்கே இந்தியாவிலேயே நிறைய இதெல்லாம் இருக்குது அது, ஆனால் அந்த கணக்கு வழக்கெல்லாம் இங்கே இல்லை. அப்போ அந்த 15,000 கோடி அப்படின்னா என்னன்னா, அவங்க கிட்ட அந்த சலாவுதீன் கிட்ட ஒரு மீரான்னு இருக்கிறான். அந்த மீரானுக்கு இங்கே வந்து நம்ம திமுகவினுடைய அந்த வெளி அயலக பிரிவில் ஒரு மீரான் இருக்கிறார். ஐயா ஸ்டாலின் துபாய் போனப்ப என் உடன்பிறவா சகோதரன் சொல்லிட்டு ஒருத்தனை அறிமுகப்படுத்தி பேசுவார்ல, அந்த மீரானுக்கும் ஜாஃபர் சாதிக்கும் ஒன்று தொடர்பு இருக்குது. இவர் தெரிஞ்சு பழகிறாரா தெரியாம பழகிறாரா அது நான் இப்போ சொல்லக்கூடாது. இப்படி சொன்னதெல்லாம் அவர் மழிப்பு பேசுறாரு ஏகலைவன் அப்படின்னு சொல்லவும் கூடாது. விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கும் வெளியில. புரியுதுல உங்களுக்கு? அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த நபர் மூலமாக பணம் வந்து ஜாஃபர் சாதிக் பணம் அங்கே போயிருக்கலாமா அந்த கும்பலோடு? நான் சொன்னல சலாவுதீன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மீரான், அந்த மீரான் துபாயில் வேற ஒரு இதில் அரெஸ்ட் ஆகி உள்ளிருந்து வெளியே எடுத்துருக்குறாங்க. ஆக அந்த நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ETA சலாவுதீனுக்கு வந்துட்டு தாவூத் இப்ராஹிமோட அந்த நெட்ஒர்க்கில் நாங்கள் வைர ஜுவல்லரி நகை கடைலாம் வந்து நடத்தி சீனாவில் இருக்குது, ஹாங்காங்கில் 2-3 இடங்கள் இருக்குது, பெரிய பெரிய நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நினைச்ச இடத்துல அவங்களால பணங்கள் கை மாற முடியுது. அப்படின்றப்ப இதெல்லாம் அவங்கள கூப்பிட்டு இங்கே விசாரிக்கிறப்ப தானே தெரியும். அப்போ நாட்டுக்குள்ள பணப்புழக்கம் இவ்வளவு அத்துமீறி வருகிறது போகிறது ஜாஃபர் சாதிக் மூலமாக ஒரு 3,000 கோடி அப்படின்னாக்கா அந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு தீவிரமாக விசாரிப்பாங்க. அதை ஒட்டி சில பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் பேசப்பட்ட கிருத்திகா உதயநிதி நட்பு ரீதியாக நட்பு தான் பழக்கம் இருக்குது, பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் போல இருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு சம்மன் கட்டாயம் உடனே வருதா இல்லை கொஞ்சம் காலதாமதமாக வருதா? தேர்தல் முடிஞ்சு தான் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க விசாரிக்கப்படுவாங்களா இல்லை சம்மந்தப்பட்ட பிரபல இயக்குநர்கள் சில பேர் அறிமுகப்படுத்தி அரசியல் தலைவர் எல்லாருமே விசாரணைக்காக என்ன தெரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. இப்போ எனக்கு வந்தாரு படம்ன்ற விஷயத்துல தானே உள்ள வராங்க. திரைப்படம் ஆர்வத்தோட வரான், திரைப்படம் தயாரிக்க வரான், அந்த அடிப்படையில தான் நான் பழகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்க போறாங்க. அது என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சு எடுத்துக்கிட்ட பிறகுதான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால இந்த ஆட்சி ஒருவேளை இந்த தேர்தலுக்கு பிறகு மாற்றம் இல்லை என்றால் அடுத்த ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள. மாறிடுச்சுன்னா என்னங்க ஆகும்னா அது நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை, என்ன நடக்கணும்னு தெரியும். வழக்கம் போல ஒன்றும் இல்லாம 2G எப்படி முடிந்து அந்த மாதிரி மூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய சலசலப்பு இருக்கும். நிறைய விஐபிகள் தமிழ்நாட்டிலிருந்து விசாரணைக்காக அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு தான் நான் இப்போதைக்கு சொல்றேன். இதுல இப்ப இந்த போலிங்க்கு முன்னாடி இப்ப 19ஆம் தேதி போலிங் இருக்குன்னா இப்ப அதுக்கு முன்பாக ஏதேனும் விசாரணை இப்ப இன்னும் 2 வாரத்துல தான் இருக்கு. உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது அந்த தேர்தல் பிரச்சாரம் 11 நாள் இருக்கும். இன்னும் 2 வாரம், அதை கரெக்டா 2 வாரம் தான் இருக்கு. அப்படிங்கிற போது 2 வாரத்துல யாரேனும் அழைத்து விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? 2வது விஷயம், அமீர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்ல, கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் இருக்குது. அதான் சொன்னேன் இப்ப உங்களுக்கு அப்ரூவர் அப்படின்றப்ப அது வேற மாதிரி நடத்துவாங்க. எப்படி இருந்தாலும் வழக்கு உள்ள ஒரு கைது நடக்காது, கைது நடக்கணும் இல்லை, கைது பண்ணி விட்டுருவாங்க, இல்லை வழக்கு பதிவு பண்ணி பெயிலில் விடுவாங்க. அரசுக்கு சாதகமான விஷயமா தானே இருப்பாங்க. குறைந்த தண்டனையோட வெளியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தண்டனையும் குறைவாக தான் கிடைக்கும். பல விஷயங்கள் அதில் இருக்குது சாதகமாக. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா 2 பேரும் சேர்ந்து பார்ட்னராக இருக்கிறாங்க. அதுதான் சிக்கல். இப்போ அப்போ இவ்வளோ நெருக்கமாக இருக்கும்போது அவரே சொல்லியிருக்கிறாரு. நிறைய படங்களில் பார்த்தா அவர் பின்னாடி நின்று பேட்டி கொடுத்ததெல்லாம் இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது. தெரிய வாய்ப்பு இல்லாமல் எப்படி இவ்வளோ நெருக்கமாக தொழிலில் நீங்கள் இப்போ ஒருத்தர் வரன்றப்ப நமக்கே ஆஃபீஸுக்கு பார்க்க வரான், ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரான், இல்லை ஏதோ உங்களுக்கு பண்ணுறான் அப்படின்னாக்கா தூரத்துலேருந்து ஏதோ டொனேஷன் வராங்கன்னா அந்த ஒரு நிறுவனத்துக்கு ஓகே. அந்த நிறுவனத்தை தேடி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், 3 லட்சம் தரம் போகிறேன்னா அவன் யார் என்ன ஏது ஒரு டைம் பண்ணிட்டு போறேன்னா சரி, ஏதோ அந்த இடத்துல இந்த குழந்தைங்களுக்காக கவனிக்கிறது ஒரு டைம் நிதி கொடுத்துட்டு போனான். திரும்ப அவன் பண்றப்ப அது ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் அங்கே இருக்குதா இல்லையா கேள்வி வருது இல்லை உங்களுக்கு. சினிமா மூலமாக அல்ல அரசியல் மூலமாக என்ன வேலையை செய்யறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அப்ப அது வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுல இப்ப இந்த தேசிய விருது பெற்ற இயக்குநர்கள் பேர்லாம் அடிப்படுது, அதெல்லாம் உண்மைதானா? சொல்லி இருக்கிறாரு, இவரே சொல்லிட்டு வந்ததா தான் சொல்ல வராங்க. இவரே சொல்லி இருக்கிறாரு. நான் சொல்லி
அங்கே போய் பார்க்க சொல்லியிருக்கிறேன். அது மட்டும்தான். மற்றபடி அவராக சில பேரை போய் பார்த்து அந்த நெட்வொர்க்லாம் அவரே எடுத்துக்கிட்டாரு. எனக்கு அது தெரியாது. நான் வந்து 20 பேரை சொல்லி இவங்கள பார்க்க சொன்னேன், படம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு. அவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு பெரும் பணக்காரர் ஒருத்தர் பிஸ்னஸ்மேன் வராரு, இதுதான் துபாயில் வந்து பெரிய நிறுவனங்கள், பெரிய தொழிலதிபர்கள்லாம், ஷேக்குகள் மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, திரைப்படத்துறையில் வராங்க, அதனால் இன்வெஸ்ட் பண்ண வரப்ப நான் சந்திக்கிறேன், பணம் அப்படி தான் போகும் அது. ஆனால் அவங்க இந்த மாதிரி கடத்தல் பேர் வழி இந்த பணத்தை தான் கொண்டு வந்து பண்ணுறாங்கன்றதுக்கு திரைப்படத்துறையில் இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நண்பருக்கே தெரியலன்னா அப்புறம் எப்படி திடீர்னு ஏகலைவனுக்கும் வினோத்துக்கும் எப்படி தெரியும்? இந்த கேள்வி இருக்குது இல்லை. ஆக அமீருக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்கத்தான் செய்யுது, வாய்ப்பு இருக்கதான் செய்யுது. இதுல இப்ப அமீரை தாண்டி முதலமைச்சர் குடும்பத்துல சில நபர்களும் இதுல வந்து தொடர்புபடுத்தி தொடர்ச்சியா வந்து பேசிட்டே வராங்க அப்படிங்கறத பாக்கணும். சோ வந்து இதுல அவங்களுக்கான சமன் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்பாக வந்து அது எலெக்ஷன் இஷ்யூ ஆக்கிட்டாங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு இருக்குது, இது ஒரு பிரச்சாரம் 17 முடியுது, 19 வாக்குப்பதிவு. அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்குமா என்னெல்லாம் தெரியல. ஜூன் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நகர்ந்துருக்கும். இப்போ அந்த அவங்களுக்கு பணம் ஒரு படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதில் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க, அதுக்காக சில தொகைகள் கொடுத்துருக்காங்கன்றதை தாண்டி, பணம் கொடுக்கல் வாங்கல்ன்றதை தாண்டி சில நெட்வொர்க் உள்ளார பொலிட்டிக்கலாக எப்படி போயிருக்குன்றதை அதுதான் விசாரிக்க போகிறாங்க. அப்போ யார் மூலமாக வந்தார், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, எங்கெங்க, இப்போ முழுசும் சொல்ல மாட்டாங்க, இவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ ஜாஃபர் சாதிக்கு சொல்லியிருப்பார்ல இத்தனை நாள் விசாரணையில், அது எல்லாமே லிஸ்ட் அவங்க கிட்ட இருக்குல்ல. இவங்களை கூப்பிட்டு முதல்ல கேட்பாங்க அங்கே என்ன சொன்னாங்கன்னு. இது 2G காலகட்டம் இல்லை, அங்கே விசாரிக்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லா தகவலும் தெரிஞ்சு இங்கே நான் சரி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு இல்லை. இங்கே இப்போ நடக்குது இல்லை, ஆடியோலாம் வந்துட்டு இருக்குது இல்லை. இது அந்த காலம் இல்லை உங்களுக்கு, காங்கிரஸுடைய 2G ஊழல் விசாரணை காலம் இல்லை. விசாரிக்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே செட்டப் பண்ணிட்டு வர்றது, அப்புறம் போலியா இன்னொரு டீமை வச்சு விசாரிச்சு என்ன சொல்ல வரான்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ஒரு டீம் அனுப்புறது, இப்படி நிறைய விஷயங்கள் செட்டப் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ வாய்ப்பு இல்லை. அதனால கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போது அவர் சொன்னதுக்கு இங்கே என்ன இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றப்ப நிறைய சிக்கல்கள் அந்த இடத்துல வரும், முரண்பாடு வரும். அதை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கிடைக்கிற தகவல். பணம் வந்து கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்லை வினோத், நம்ம பேசுற மாதிரி. அதே நேரத்தில் நான் அளவுக்கு மீறி அடிச்சு விட முடியாது, அதுவும் தப்பு. இருக்கிற விஷயங்கள் இது இப்போதைக்கு இது இருக்குது. இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவங்க என்னென்னலாம் ஒத்துக்கிறாங்களோ அந்த விஷயங்களை அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னு ஒன்றும் தெரியாது. அது அந்த விசாரணைக்கு போகும்போது தான் தெரியும். அப்போதான் அதை எடுப்பாங்க, வச்சுட்டு முதல்ல எல்லாம் இவங்க கிட்ட கேட்பாங்க. கேட்கும்போது முரண்பட்டு சொல்றப்ப இவ்வளோ முரண்பாட்டுக்கு சம்திங் ராங் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இவங்களுக்கு அதில் விற்கிறான் போறான்லாம் தெரிஞ்சிருக்காது, பணம் எங்கெங்கிருந்து வந்திருக்கு எப்படி போயிருக்குன்ற விஷயங்கள் தான் கேட்பாங்க. அதை புரியுது இல்லை. ஆக யார் வந்து கொண்டு வந்து கட்சிக்குள்ள விட்டான், இந்த கேள்வி இருக்குது இல்லை. அப்ப அந்த நபருக்கான விசாரணை, அதனுடைய மோட்டிவ் என்ன, அவங்க எத்தனை காலமா ரொம்ப காலமா இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேள்வி நிறைய இருக்குது இல்லை. தேர்தலுக்கு பிறகு சில பரபரப்பு இருக்கும் அப்படின்னு தான் கிடைக்குது தகவல் இது வரைக்கும். ஓகே, இப்ப இந்த தேர்தல் அதுக்கப்புறம் அந்த தொகுதி நிலவரங்கள் சார்ந்து நகர்ந்தோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப ரீசெண்டா நம்ம இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே இருந்தே கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுக கூட்டணி தான் அமோக வெற்றி பெறும், 39 தொகுதிகளும் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா பார்க்கணும், உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறதாக தகவல். அந்த ரிப்போர்ட்ல 8 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து குறைவாயிட்டிருக்கு. அங்க வந்து அதிமுக, பாஜக கூட்டணி உள்ளிட்டவர்கள் தான் வந்து அங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதாக தகவல். உண்மையிலே கள நிலவரம் எப்படி இருக்கு, இந்த ரிப்போர்ட் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இவங்க பொதுவாகவே வினோத், நீங்க மக்கள் கிட்ட போய் பேசுங்கப்பா. சமீபமா நான் நிறைய போயிட்டு வந்துக்கிறது நீங்களும் பார்த்துருப்பீங்க. ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம், எல்லா இடத்துக்கும் சுத்தி குறுக்கு நெருக்கமா 2-3 பயணம். ஒரு யதார்த்தமா பாக்குறேன் நான். இவங்களை பிடிக்கல, இவங்க மேல விமர்சனம் எல்லாம் சொல்ல வரல. வந்த இந்த 3 ஆண்டு காலத்துல இவங்க நடந்துகிட்ட முறை இருக்குல்ல, பொதுவா மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி. நீங்க தான் சொன்னீங்க செந்தில் பாலாஜி வந்தா நாங்க தூக்கி உள்ள போடுவோம்னு சொன்ன உடனே, அந்த செந்தில் பாலாஜி உன்னுடைய அமைச்சரவையில இருந்துகிட்டு இவ்வளவு பணம் மோசடி, இவ்வளவு பெரிய விஷயங்கள், பாட்டிலுக்கு 10 ரூபாய், எத்தனை ஆயிரம் கோடி வாங்கிட்ட கொட்டினாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே பரபரப்பா வந்துகிட்டு இருக்குது. துரைமுருகன் ஆத்து மணல் விஷயம் 60,000 கோடின்றது இருக்குது. ஏற்கனவே மணலை திருடி வித்த, மண்ணை திருடி வித்த, சவுடு மண்ணா திருடி வித்ததுல பல 100 கோடி பொன்முடி, இப்படியாக இவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. மக்கள் மேல கவலை இல்லாம பணத்தின் மீது மட்டுமே குறியா இருக்குதுன்றது கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல தெரிஞ்சு போச்சு.
நீங்கள் கொடுத்த அந்த 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 முறை நீங்கள் சொல்லி காட்டுற விஷயம் இருக்குல்ல, மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் 1000 ரூபா அப்படி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோன்னே நிறைய பார்க்குறேன், நிறைய பள்ளி ஆசிரியர்கள் கூட அதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. மாணவர்கள் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி 1000 ரூபா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்னா, நான் நோட்டு வாங்குவேன், ஸ்லேட் வாங்குவேன், நோட்டு வாங்குவேன், புக்கு வாங்குவேன், பேனா வாங்குவேன், அப்புறம் ஆடு கறி வாங்கி நான் சாப்பிடுவேன், பாஜகவை கிண்டல் பண்ணுறாங்களாம் அப்படின்னு மகாலட்சுமின்னு ஒரு டீச்சர் போட்டுருந்தது எதேச்சியாக நான் பார்த்தேன். அவங்க அரசு ஊழியர் அது எந்த அளவுக்கு செய்யணும், அது சிறுவர்களை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்குது. துரைமுருகன் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினா, துரைமுருகன் பையன் பிரச்சாரத்துக்கு பள்ளி மாணவர்களை பயன்படுத்தினாங்கன்றதுக்கு இதுவாக இருக்குது. பெரிய விஷயங்கள்ல வந்து காட்டுறப்போ முகத்தை மறைச்சி தான் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று அவங்க கண்டென்ட்டாகவே போடுவாங்க, ஸ்கிரிப்டாகவே நான் பார்த்துருக்கிறேன் அதை. அப்போ இது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது, இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. 1000 ரூபா இது எல்லாமே மக்கள்கிட்ட வந்து பார்க்குறாங்க. 1000 ரூபா கொடுக்குற சரி, ஏற்கனவே தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் இருந்துச்சு இல்லை, லேப்டாப் இருந்தது இல்லை, சைக்கிள் இருந்தது இல்லை, தடை இல்லாமல் வந்துட்டு இருந்ததில்ல, அதெல்லாம் எங்கே போச்சு? இப்போ நிறுத்திட்டு 1000 ரூபா கொடுக்குறது 1000 முறை சொல்லி காட்டிக்கிட்டு நான் அதை வச்சுட்டு பிரம்மாண்டமான விளம்பரம் நிறைய இருக்கு. மக்கள்கிட்ட போங்க, நீங்க கூட்டத்தை வந்து காட்டுறீங்க, கண்ணு எதிர்க்க வினோத்தை நீங்க பாருங்க, கூட்டத்தை நீங்க காட்டுறீங்க, மக்கள் அலமோதுற மாதிரி இவருக்காக வருதுன்றீங்க. மக்கள் வந்து உண்மையிலேயே உங்களுக்காக வராங்கன்னு நீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உங்க குலதெய்வம் மேல ஒரு ஊரா கோயிலுக்கு போறீங்கல்ல, எங்காவது கோயில் மேல சத்தியம் பண்ணுங்க, மக்களாதான் வராங்கன்னு. கட்சிக்காரனே தயங்கிட்டு இருக்கிறான், எனக்குன்னா நான் வந்து இருக்கணும், எல்லாம் அவன் சம்பாதிச்சுட்டு போறான். கட்சிக்காரன் பேசுறான், பரவாயில்ல சம்பாதிக்க முடியல, குடும்பம் மட்டுமே சுருட்டி இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்ல வரான் கட்சிக்காரன்னு. அதிமுக மாதிரி கிடையாது. அப்போ இவ்வளோ அதிருப்தியில் உங்களுக்கு கூட்டத்தை நீங்கள் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வாருங்க, 500 ரூபா 200 ரூபா, அதை பார்த்தாங்க தகராறு வந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ சொல்லி கூட்டின்னு வந்து இப்போ இவ்வளோ கொடுக்குற 100 ரூபா அதுலேயும் அடிச்சுக்கிட்டு போகிறானுங்க பாருங்க, அப்படின்ற பேர்லாம் வருது. ஆக நீங்கள் இவ்வளோ அதிருப்தியை வச்சுக்கிட்டு இவங்க வந்து 40க்கு 40 வந்துடும், நாங்கள் இந்த முறை மிஸ் பண்ண மாட்டோம், 40 எடுத்துருவோன்றது எந்த வகையில் உங்களுக்கு ஓட்டு நம்பி போடுவோம்? நீங்கள் சொல்லுங்களேன் யதார்த்தத்தை. அந்த அதிமுகவை நீங்க குற்றம் சொல்றீங்க, அவர் வந்துட்டு ஒரு பாதம் தாங்கின்றீங்க. அப்ப நீங்க சொக்கத்தங்கம் சோனியாவுடைய பாதம் தாங்கி இருந்தீங்களா? அது சொல்லுங்க. சொக்கத்தங்கம் சோனியா எல்லாமே இந்தியா முழுக்க சோனியான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. சொக்கத்தங்க சோனியான்னு சொன்ன யோக்கியவான் நீங்க, அந்த அளவுக்கு பாதம் தாங்கி சொரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இல்ல? கரெக்டா? எடப்பாடியை நீங்க பேசுறீங்க பாதம் தாங்கின்னு. அரசியல்ல கொள்கையை சொல்லி விமர்சனம் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும், நாங்க வந்தது இதெல்லாம் செய்தோன்னு ஒரு பட்டியல் சொல்லணும். இது இவ்வளோ விஷயம் இருக்குது. எடுத்தோடனே இது வரைக்கும் நான் பார்க்குறேன், காலில் விழுந்ததை பேசுவார். உங்கள் அப்பா வந்து மொத தேர்தலுக்கு போனப்போ குளித்தலை தொகுதியில் நச்சலூர் என்ற ஊரில் ஒரு பெரிய அவர் சொன்ன அந்த சுத்து வட்டாரம் முழுக்க ஓட்டு விழும். முதல் தேர்தல் கருணாநிதி நிற்கிறாரு, ஜெயிச்சே ஆகணும். 57 தேர்தலில் காலில் விழுந்து நெடுஞ்சு நீங்கள் சொல்கிற வரைக்கும் எழுந்திருக்க மாட்டான்னு படுத்துன்னு இருந்தவர் தான் உங்கள் தாத்தா. உங்கள் ஜெனட்டிக்காக அங்கேருந்தே வருது. காலில் விழுந்து நீ வந்து எடப்பாடி காலில் விழுந்தது சொல்ல, நான் எடப்பாடிக்காகலாம் மக்கள் எத்துவாங்கலை. எடப்பாடியும் யோக்கியம் இல்லை, அண்ணாமலையும் யோக்கியம் இல்லை, அதெல்லாம் எல்லாமே மக்களை அடித்து விட வேண்டியதான். நீங்கள் இஷ்டத்துக்கும் ஓட்டு வாங்கணும்னு அது வேற அரசியல். நீ காலில் விழுந்தது சொல்ற, இதுவா பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு? கர்நாடகக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டேன் இப்போ சொல்லிட்டான், முகத்துக்கு நேராக கார்த்திப்பா அவனுக்கு எதிராக நீ பிரச்சாரம் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே நீ கட்சி நடத்துறீங்க. திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸ் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஓட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்களுக்கு நாக்க பிடுங்கிக்கிட்டு சில சாகணும். நீங்கள் அவன் மண்ணுக்கு அவன் போராடுறான், அவன் மண்ணு விவசாயிக்கு நீ போராடணுமா இல்லையா? தண்ணி வரல, இப்போ கொடுக்க முடியாதுன்னு இருக்கான். எனக்கு டிமாண்டு. கர்நாடகா காங்கிரஸ் சொல்லுது, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஓட்டு கேட்டீங்களா போயிட்டு கொஞ்சிக்கிட்டு? ஒருத்தனுக்காக ஒரு ரோசம் வேணும் இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் பேசணும் இல்லை? இது இல்லை அரசியல். காலில் விழுந்தீங்க சசிகலா காலில், இதுவா அரசியல்? யார் காலில் விழுந்தானா? நீங்கள் யார் காலெல்லாம் விழுந்துட்டு நீங்கள் வரல? நீங்க வந்துட்டு அண்ணா போன பிற்பாடு அப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்தது, அண்ணா சொன்னதுக்கே கருணாநிதி தான் காரணம். கேன்சரு 40 வருஷத்துக்கு மேலே லைட்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு அந்த டாக்டர், அமெரிக்காவில் இருந்து அந்த டாக்டர் வார்ன் பண்ணாரு. தேர்தல் இவருக்கு அரிப்புக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஓவர் லைட்டு போட்டு, அதுவும் அப்போல்லாம் என்ன மாதிரி லைட் இருக்கும், அந்த லைட்டு போட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அதான் அண்ணா போயிட்டாங்கன்னு வந்ததே பேப்பரில், இதெல்லாம் பேசப்பட்டதே கட்சிகள்லாம். சொல்லுங்க. ஒரு விதிமுறை இருக்குது பிரச்சாரத்தில், நீங்கள் என்ன பேசணும்? ஏதாவது ஒன்று இது வரைக்கும் கொள்கையை பற்றி இந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கிறாரா? இப்படி இருக்க இந்த கட்சிக்கு எப்படி நீங்கள் 39 வந்துடும் 40 வந்துடும் நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு புரியல. இதே தான் வந்து இப்போ அவர் வந்து எடப்பாடி எங்கே இருந்தார், பாதம் தாங்கிட்டு இருந்தார். 11 மருத்துவக் கல்லூரியில் கொடுத்தது நீங்கள் தான் சொன்னீங்க. நீங்கள் பேர் எடுத்துக்கிட்டீங்க, ஸ்டிக்கர் நீங்கள் ஒட்டிட்டீங்க, திராவிட மாடல் ஸ்டிக்கர். அவர் காலில் விழுந்தார். 11 மருத்துவக் கல்லூரியில் அவர் பீரியடில் தான் வாங்கிட்டு வந்தார் எடப்பாடி. கரெக்டுங்களா?
ஆனால் நீங்கள் வந்து முத மோடியை நீங்கள் தாங்கி பிடிச்ச உடனே நல்ல வேலை சொக்கத்தங்கம் சோனியான்னு கொடுத்த மாதிரி மோடிக்கு என்ன பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ எலெக்ஷன் வந்துச்சு, எலெக்ஷனுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு வேளை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சுன்னா திரும்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன் ஆதனில், ஒரு வீடு இரு வாசல். இவங்க 2 பேருமே இந்த மோடிக்கு என்னென்ன பட்டம் கொடுக்க போறாங்கன்னு நீங்கள் மட்டும் பார்த்துக்குங்க. நடந்தே தீரும். இது ஒரு புதிய பட்டத்தை வந்து என்ன கொடுக்கணும்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வெற்றி மேலே வந்துச்சு பாஜக உடனே ஓகே அதெல்லாம் ஒரு விருது ரெடி பண்ணு. அதுக்குன்னு சில கோஷ்டிகள்லாம் இருக்குது. பெரியார் திடல்லையும் இங்கேயும் மீசைகள்லாம் வச்சுக்கிட்டு சில பேர் உட்காந்து 1000 இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கூட்டணி வைத்துத்தானே ஆக வேண்டும், சண்டை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டியமான யோக்கியவான்கள் பேசுவாங்க. ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பெரிய மனுஷன்னு உட்காந்துட்டு தூக்கின்னு சுத்துற மாதிரி நம்ம எனக்கு இதெல்லாம் கேட்கக்கூடாது, நீங்கள் பேசக்கூடாது. பேசினா நான் அயோக்கியம், நான் சரியில்லாதவன், கரெக்டுங்களா? நீங்கள் புனிதர்கள் யோக்கியர்கள், நீங்களாம் அப்படியே பத்திரமாத்து தங்க. நீங்கள் மற்றவன் தான் அயோக்கியம், ஃப்ராடு, மொல்ல மாதிரின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன நீங்கள் வந்து இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஒரு இதுவும் கிடையாது. இந்த லட்சணத்தில் 40க்கு 40 வந்துடும். அவங்க வாங்கிட்டு வந்த மருத்துவக் கல்லூரியை வச்சுக்கிட்டு வெள்ளித்தட்டு வச்சு கொடுத்தாங்க. நீங்கள் தான் பேசுனீங்க. நீங்கள் வந்த உடனே என்ன வாங்கிட்டு வந்தீங்க? விழாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வந்தீங்க. இப்போ எலெக்ஷன் அறிவிச்சுட்டான், அதனால சண்டை போட்டு இஸ்லாமிய மக்களுக்கு பெரிய இது விஷயம். கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் பாதுகாவலர்கள். மோடி இந்துத்துவா உள்ள வந்துடும். ஏற்கனவே உள்ள வந்து விருந்தெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. இப்போ உள்ள வந்துடும். திரும்ப டயலாக் விடுறாங்க. உள்ள வந்துடும், நாங்கள் தான் பாதுகாவலர்னு. ஒரு இஸ்லாமியருக்கு கூட MP சீட்டு கொடுக்கல. கேட்டா நாங்கள் கூட்டணியில் இருக்கிற இஸ்லாமிய கட்சிக்கு கொடுத்துட்டல. உன் கட்சியில் இருக்கிற போஸ்ட் ஓட்டினுடைய இஸ்லாமியனுக்கு நீ ஏன் அங்கீகாரம் கொடுக்கல? கேள்வி வருதா இல்லையா? கிறிஸ்துவங்க ஒருத்தர் கூட இல்லை. ஓட்டு மட்டும் வேணும், ஆனா எங்களுக்கு பங்கு கிடையாதா? அப்ப இத்தனை கோடி மக்களுடைய பிரதிநிதித்துவக்கு நீ என்ன அங்கீகாரம் கொடுக்குறீங்க? பாஜகவும் நீயும் ஒண்ணுதான் இந்த விஷயத்துல அப்படின்னு கேட்கறாங்க மக்கள் எல்லாருமே. இப்ப பழைய மாதிரில ஒரு அதிருப்தி வந்திருக்கு. இந்த லட்சணத்துல மொத்தமா நீங்க தான் வருவீங்கன்னு எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியலையா? இப்ப மோடிக்கே தள்ளாட்டமா இருக்குது. புரியுதில்ல? நாங்க வந்துட்டு நேரா சிக்ஸர் அடிப்போம், கிரவுண்டு விட்டு பால் வெளியில போயிடுன்னா இப்ப கிரவுண்டுக்குள்ளார விழுமா, கிரவுண்டுக்கு வெளியில இல்லை, அந்த எல்லையிலாவது விடுமா, 4வது தாண்டுமான்ற அளவுல வந்திருக்குது நிலைமை. அப்படி வந்திருக்குது. நார்த்ல எல்லாம் ஓரளவுக்கு வந்திருக்கு. என்ன பண்றதுன்னு ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க, பண்ணி தான் ஜெயிக்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அண்ணாமலை கூட இங்க பாத்தீங்கன்னாக்கா நாங்க 25% வாக்கு இந்த தேர்தல் எங்களுக்கு இருக்கும்ன்றாரு. 2.5% 25 சொல்லிட்டாருன்னு எனக்கு ஒரு குழப்பமா இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? இதுல இவங்களுக்கு இந்த மீடியா வந்து பின்னாடியே போகுது, பெரிய அளவுல விளம்பரம் பண்ணிட்டு இருக்குது. இதை மக்களை நீங்க வந்து காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வரீங்க. இல்லைன்னா சத்தியம் பண்ண முடியாது உங்களால. காசு கொடுத்து அங்கங்க ஏற்கனவே வந்து கேஸ் ஒன்று நடந்திருக்கு. காசு கொடுத்து சரியா ஆளை கூட்டினாலும் ஒருத்தர் மண்டையை பிறந்திருக்கீங்க. இதுல வந்து 25% தமிழ்நாட்டில் எங்களுக்கு இருக்குன்னா இது எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் திமுகவினுடைய அந்த அலப்பறை இருக்குது இல்லை, அது ரொம்ப ஓவர். அது அவங்க ஒரு தெளிவான முடிவில் வந்துட்டாங்க. இப்படி பேசுகிறோம், கடைசியாக நிற்கிறோம். எப்படி இருந்தாலும் பாஜக வந்துச்சுன்னா நேராக சரண்டர் தான் முடிஞ்சு போச்சு. ஒரு விருது, ஒரு நீங்கள் வேணா பாருங்க, மகாபலிபுரம் கூட்டு வந்து டூர் விட்டு குறுக்கு நெடுக்குமா நடந்தாங்களா? அப்புறம் இந்த இன்னொரு விளையாட்டு விழாவுக்கு கூட்டு வந்தாங்களா? எத்தனை முறை ஷார்ட் பீரியட்ல அதுவும் வெள்ளக்கொடையோட தான் நாங்கள் போய் நின்றுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்கொடையை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தின ஒரே கோஷ்டி இவங்க தான். என்ன அவங்க அப்பா வந்துட்டு சொக்கத்தங்கம்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மாவை. ஏன்னா ஒரு 1.5 லட்சம் இலங்கையினுடைய உயிர் ரத்தத்தை குடிச்சிட்டு காட்டேரி மாதிரி வந்து நிக்கிறவன ரத்த காட்டேரியை வந்து பார்த்து சொக்கத்தங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு புனிதமான தலைவர் அவங்க தான். இப்போ இவரு வந்துட்டு வெள்ளக்கொடை வேந்தர்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. எலெக்ஷன் கிட்டத்தட்ட நெருங்கிச்சு. அவங்களுக்கு சரி வரல. சில விஷயங்கள்லாம் நிறைய நெருக்கடியெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு இந்த கேஸ்ல இருந்து விட்டுறணும், அந்த கேஸ்ல இருந்து விட்டுறணும், இதை விசாரிக்க கூடாது, இந்த இடி வரக்கூடாதுன்னு சில கோரிக்கைகள் மக்கள் கோரிக்கை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? மக்களுடைய பிரச்சனைகள், மக்கள் உரிமை வேற பேசிட்டு திரியிறாங்க. இப்ப இது வரைக்கும் நீங்க இருந்தீங்க 18 வருஷம் மத்திய அரசுல இருந்தீங்க. ஏதாவது ஒரு உரிமையை மீட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இல்லை. உங்களுடைய பிரச்சனையை நீங்க வந்து இப்போ மோடிக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல உங்களை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணணும்னு மோடி நிற்கிறாரு. இதுதான் உங்க 2 பேருக்குள்ள விஷயம். அதனால தான் நீங்க எதிர்க்கிறீங்க. மக்களுக்காக நீங்க எதிர்க்கிறீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. அது எல்லாமே இப்ப நீங்க அண்ணா சத்தியம்லாம் நாங்க திராவிடர்கள் அப்படின்னு சொல்ல விடாது. நீங்க தயிரோட வைக்கிற அளவுக்கு போயிட்டீங்க சமாதிக்கு, அப்பா சமாதிக்கு. டெய்லி தயிரோட வச்சுட்டு அவர் சாப்பிட்டு முரசொலி பேப்பரை பார்த்துட்டு அப்புறம் தான் அவர் அடுத்த வேலையை பார்ப்பாங்க, இவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டீங்க திராவிடர்கள். புரியுது இல்லை? அதனால சத்தியத்துக்கெல்லாம் நாங்கள் திராவிடர்கள்லாம் சொல்ல முடியாது. கோயில் போல போக ஆரம்பிச்சிட்டீங்க. இந்துத்துவா விட நாங்கள் தான் ஒரிஜினல் இந்துத்துவான்னு வேற சொல்லிங்கிறீங்க. இப்போ மோடிக்கே டிமாண்டு
என்னடா அது நம்ம இடத்த அந்த ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு அந்த அளவுக்கு வந்துட்டாங்க இந்துத்துவாவில் முழுக்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க எல்லாம் காவி கட்டின்னு சுற்றுவாங்க. இப்போவே சங்கர மடத்துக்கு போகிறாங்களா திமுக ஆளுங்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்களா? நேற்று வரைக்கும் என்ன சொன்னார் ராஜா? என்ன சொன்னார்? உங்களுக்கு ராமரை பற்றி கொச்சையாக பேசினார். இப்போ பெருமாள் என் மனைவி பெருமாளுக்கு விருது இருந்துட்டு இருப்பாங்க, இந்தந்த விருதெல்லாம் இருப்பாங்கன்னு இப்போ சொல்கிறாரு. தேர்தலில் வந்தோடனே ஓட்டு வாங்குறதுக்காக. இதுதான் பாஜகவும் சொல்லுது, வேஷம் போடுறீங்க அப்படின்னு. இப்போ யார் இந்துத்துவான்னு வேஷம் போடுறதுல 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று பாஜக பூர்வீக இந்து, அது அவங்க அதில் ஆதி குடிகள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நாங்கள் தான் ஜெனட்டிக் இந்து. இவன் வேஷம் போடுற இந்துன்னு அவன் இவங்கள சொல்ல, நாங்கள் தான் எதை போனாலும் திமுக திராவிடம் ஆக்கிரமிச்சிடும். நீங்க இப்போ இந்துத்துவா இருந்தீங்கன்னா உங்களை விட ஒரிஜினலா இவங்க மாறிடுவாங்க. கொஞ்ச நாள்ல உங்களை காலி பண்ணிடுவாங்க. ஒரிஜினல் இந்துவா இவங்க தான். அந்த அளவுக்கு மீடியா லாபி ரைட் அப் போஸ்டிங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அடிச்சு மேல கொண்டு வந்தோம். இப்போ வந்துட்டாங்களே நாங்க தான் இந்துத்துவான்னு. ராஜா பேசுற பேச்சை பாருங்க. ஒரிஜினல் என்ன சொல்லுவாங்க, அந்த பிராமின்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல பெருமாளுக்கு, அதை விட ரொம்ப அருமையா சொல்றாரு. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. எதுக்கு சொல்ல வர இவ்வளவு விஷயமும், இவங்க 2 பேரும் ஒன்று பாஜக திமுக ஒன்று எலெக்ஷன் வரைக்கும் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ அழிச்சாட்டியும் இருக்குது, மக்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டான், நீ அதை ஒன்றும் பேச மாட்டேங்கிற. அந்த காங்கிரஸ் இங்கே தூக்கி தோல் மேலே வச்சு சுமந்துட்டு இருக்கிற. கேட்கணும்லப்பா, நீ முதல்ல இறங்கிக்கோ, தோல்ல இருந்து இறங்கிக்கோ. அவன் தண்ணி தர மாட்டான்ட்டான், அவன் காங்கிரஸ் ஆச்சு. நீ இங்கே காங்கிரஸ், அதுக்கு என்ன பதில் சொல்லிட்டு வா, நீ நான் சேர்ந்து ஓட்டு கேட்க போகலாம். இல்லைன்னா மக்கள் என்ன துப்புவாங்க, விவசாயி என்ன அங்கே போனால் திருப்பி அடிப்பாங்க, விரட்டுவாங்க. சொல்லணும் இல்லை ஏதோ ஒன்று. ஏன் கள்ள மௌனம் உங்களுக்கு? இதை பேசாத கண்டதை ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க பிரச்சாரத்தில். காங்கிரஸ் தோல்ல தூக்கிக்கிற, காங்கிரஸ் முதல்ல தூக்கி கீழே இல்லைப்பா. ஏன் மீனும் என்னுடைய பிரச்சனைங்க இருக்க, விவசாய பிரச்சனை. தண்ணி இல்லை, திறந்து விட மாட்டேன்ட்டான். பேசி முடிவு பண்ணிட்டு எனக்கு சொல்லு, அப்புறம் உன்னை நான் வச்சுன்னு ஓட்டு போடலாம். சொல்லணுமா இல்லையா? இது யாரும் பேசிடக்கூடாது வினோத். எந்த மீடியாவும் இதை பற்றி விமர்சனம் வச்சிடக்கூடாது, இதை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சொல்லாம வேற எதனா பேசிட்டு இருக்கணும். காளி அம்மாள் அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, இதை சொல்லி இது ஒரு இதுவா? 1000 ரூபாய்க்கு பிறந்தவனு சொல்லிச்சு காளி அம்மாள். தப்பா? அது கொடுக்குறவனு தானே சொல்லுது. கொடுக்குறவன் ஐயோக்கு அவனை அப்படித்தானே சொல்லுவாங்க. 1000 ரூபாய்க்கு பிறந்தவன் தானே சொல்லுவாங்க. பிறகு அவனை பிடல் காஸ்ட்ரோ, சேகுவாரா, ஓசிமின்னா சொல்லுவாங்க. கம்யூனிஸ்டுகள் ரைட் அப் எழுதிக்கிட்டு இருக்குதுங்க. பல பலன்னு 1000 ரூபாயில லிஸ்டிக்கு பல பலன்னு பேரன் லவ்லியா பொம்பளைங்களுக்கு கோவம் வந்திருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு முற்போக்கு தானே நீங்களாம். கழட்டிக்கிட்டு போய் நிற்க வேணாம். எப்படியா சொல்லலாம் எங்களை பார்த்து இவ்வளோ கேவலமா? நீ கொடுக்குற 1000 ரூபாயில தான் நாங்கள் இப்படி வரமா சொல்லியிருக்கணுமா? எப்படியா அந்த வார்த்தையை நீ சொல்லலாம்? நீ கொடுக்குற 1000 ரூபாயில தான் இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறனால கோவம் வந்திருக்கணுமா இல்லையா? அந்த முற்போக்கு ரைட் அப் எழுதிட்டு இருக்காங்களா, வந்திருக்கணுமா இல்லையா வினோத்? நீங்க சொல்லுங்க, கேட்டிருக்கணுமா இல்லையா? அவன் அப்பா துரைமுருகன் என்ன சொல்றாருனாக்கா, 1000 ரூபாய் செல்போன் வாங்கிக்கோங்க, சிம் கார்டு போட்டுக்குங்க, அங்க பேசுங்க பாய் ஃப்ரெண்டோட. எவ்வளவு நக்கல் இருக்கணும் உங்களுக்கு. இதுக்கு கொந்தளிச்சிருக்கணும் இல்லை? நீங்க தண்ணி தர மாட்டான்றது கொந்தளிச்சிருக்கணும் இல்லை? கனிமொழி சொன்னாங்க இந்த மாதிரி இளம் விதவைகள் அதிகமா இருக்குது தமிழ்நாட்டில் தான் சொல்லிட்டு. இன்னைக்கு சாராய ஃபேக்டரியில ஷேர் வச்சுக்கிட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்குது. ஏன்னு இதை கேட்டிருக்கணும் இல்லை பெண்கள்? நீங்க அதெல்லாம் விட்டு காளியம்மாள் பணம் கொடுக்குறோன்னு அது சொல்லுது. மாடு இவ்வளவு விலை, பன்னி இவ்வளவு, ஆடு இவ்வளவு விலை. மனுஷன் உனக்கு என்ன 5 வருஷத்துக்கு உனக்கு 1000 ரூபாய் ரேட்டு அப்படின்னு கேட்டுட்டு, இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவனுக்கு வேற சிந்தனையா வராத, இதே தான் கொடுத்து ஓட்டு வாங்கணுமான்னு கேட்கறாங்க. கரெக்டு தானே? அதை போய் ஓசில மக்களுக்கு கொடுக்குறவங்களை கொச்சப்படுத்திட்டீங்களே, அதை பேசி பரபரப்பாக்குறீங்களே. கர்நாடகாக்காரன் காங்கிரஸ் ஆட்சி, தண்ணி இப்ப இல்லை, நாளைக்கு என்ன ஆகும் விவசாயம், அது இல்லை அரசியல் நீங்க பேசியிருக்கணும். பெண்கள் துரைமுருகன் பேசுறது கொச்சித்தனம், அதெல்லாம் நீங்க எதிர்க்க பேசியிருக்கணும். அவங்க புள்ள பண்ணது பேர்னா துரைமுருகன் பையன் பேரு கதிர் ஆனந்த் பேசுறது அதை விட அயோக்கியத்தனம். நீங்க எல்லாமே முற்போக்கு பெண்கள் தானே. இந்த மாதிரி காளி அம்மாளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எழுதுன எல்லாருமே பெண்கள் தானே. அந்த துரை ஆனந்துக்கு என்ன நீங்க பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் பதுங்கிட்டீங்க? அப்ப உங்களுக்கு சொந்த கட்சிக்கார கழிவு ஊத்தி மூஞ்சில எச்சு துப்புனாலும் உங்களுக்கு சந்தோஷமா ஃபேர் அண்ட் லவ்லியா மாறிடுது. மாற்று கட்சியில இருக்கிறவங்க எதனா ஒண்ணு நல்லதை சொன்னா மட்டும் அது உங்களுக்கு அசிங்கமா படுதுன்னா அப்ப நீங்களாம் என்ன ஆளுங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவனா 1000 ரூபாய்க்கு பிறந்தவன்னு சொல்லாம என்ன சொல்லணும் வேற? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. லெனின் பேரை வச்சிடலாமா? உலக புரட்சியாளர்கள் பேரெல்லாம் வச்சிடலாமா? அதுக்கு அதை பத்தி நீங்க விவாதிக்கிறதுக்கு விட்டு நீங்க இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு காளியம்மாள் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு டைவர்ட் பண்றீங்க. இருக்கிற பிரச்சனை நீங்க யோகி நீங்க என்ன சொல்லிக்கணும், என் தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்லை, இன்னைக்கு காங்கிரஸ்காரன் இங்க இருக்கணும், சட்டையை பிடிச்சி ஒரு கேள்வி கேட்கணும் திமுக. இது இல்லை இன்னைக்கு நீங்க விவாதமாக்கி இருக்கணும்.
ஒரு முறையும் இந்த மண்ணுக்கு துரோகம் செய்யறதுல முன்னாடி நிற்கிறது இவங்க தான், காங்கிரஸ் தான். இல்ல இப்போ ரொம்ப ரீசெண்டா அந்த கச்சத்தீவு விவகாரம் வந்து இருந்தது. அதுல குறிப்பா 1973 முதலமைச்சரா இருந்த கருணாநிதி அவர்களை வந்து கேவல் சிங் அப்படிங்கிற ஒரு வெளியுறவுத்துறை செயலாளரை வந்து சந்திச்சு இந்த மாதிரி கச்சத்தீவு நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு வித் கன்சர்ன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த ஆவணத்தை எப்படி பாக்குறீங்க? இது இன்னைக்கு ஏதோ அவங்க புதுசா பேசுறாங்க. அவங்க இது வந்து ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய ஐயா பே மணியரசன் பல முறை பேசியிருக்கிறாங்க. அவர் கூட இருக்கிற தோழர் கிவியை பல இதில் நானே கேட்டிருக்கிறேன் பேசி. அதற்கு முன்னாடி சீதையின் மைந்தன தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருந்த தோழர் புத்தகமாகவே போட்டு எல்லா அரசு தரப்பும் சொல்லி இதுக்கு பூர்வீகமாக நமக்கு தான் ராமநாதபுரம் சேது ஆவணங்கள்லாம் இவங்க எடுத்து இவ்வளோ விஷயம் விட்டு கொடுத்தது. கருணாநிதி அன்னைக்கு பண்ண துரோகம் என்ன, மத்திய அரசு இது எல்லாமே வந்துருச்சு. வேறு அண்ணாமலை இன்னும் ரைட்டப் போட்டு இன்னைக்கு தான் எழுதி கேட்குறாரு. இந்த ஆர்டிஐ நீங்கள் அதுவே மற்றதுக்கு கேளுங்களேன். பத்திரப்பதிவுக்கு யாரெல்லாம் போட்டான்னு ஆர்டிஐ கொடுத்துட்டீங்களா? சிபிஐ இந்த இடி மற்றதெல்லாம் எப்படி உங்கள் கண்ட்ரோலில் வச்சுட்டு பண்ணுறதா சொல்லப்படுதோ, இந்த ஆர்டிஐ இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மற்ற ஆர்டிஐலாம் எடுங்களேன், நிறைய விஷயங்கள் எடுங்க. ஏன்னா இலங்கை இனப்படுகொலையில் அந்த உச்சகட்டத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான அந்த உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையினுடைய இது கேளுங்க. ஆர்டிஐயில் கொடுக்குறீங்களா? காங்கிரஸ் தான் அது ஆட்சி. கொடுத்துருங்களேன். இப்போ எடுத்து ஆர்டிஐ போடுறோம், கொடுத்துட்றீங்களா? நீங்கள் காவிரி பிரச்சனையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில், ஆர்டிஐயில் போட்ட நீங்கள் தகவல் கொடுக்குறீங்களா? இப்போ நீங்கள் பண்ணுற துரோகத்தை எந்தெந்த கட்சி எவ்வளோ வாங்குச்சு, இந்த தேர்தல் பத்திரம் பணத்தை ஆர்டிஐயில் போடுறோம் கொடுங்களேன், அதை கேட்டு ஒரு முறை வாங்க சொல்லுங்களேன் அண்ணாமலையை. நல்லா இருக்கும்ல. இது வந்து முழுக்க தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது தான் கச்சத்தீவு. திமுக துரோகம் பண்ணதில் மாற்று கருத்து இல்லை. ட்ராமா பண்ணாங்க ரெண்டு பேருமே. நான் எதிர்க்க என்ன காரணம்னா, அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா 74 எம்ஜிஆர் வந்து தனிச்சு போய் பட்டை கிளப்பிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா வந்துட்டு டெல்லியை பிடிச்சிக்கிட்டாதான் நம்ம கட்சியை காப்பாற்றிட்டு போக முடியும். அதில் எப்பவுமே குறியா இருப்பாங்க இவங்க திமுக. அப்போ அந்த நேரத்தில் எம்ஜிஆரும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து கவர்னர்கிட்ட ஊழல் புகார், சர்க்காரி அந்த விசாரணை நீதிபதி விசாரிச்சாங்கல்ல, சக்கரை எங்கன்னா எறும்பு தின்னுடுச்சு, சரிப்பா அந்த சாக்கு பொய்யாவது கொண்டுட்டு வான கரையான் தின்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசித்தி பெற்ற விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை. விஞ்ஞான ஊழல்னு எழுதிட்டு போயிட்டார் அவரில். அந்த காலகட்டத்தை முன்னாடி இதெல்லாம் அந்த விசாரணைக்கு முன்னாடி தன்னை காப்பாற்றிக்கணும்னு சமரசம். அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு? அதனால கச்சத்தீவு விஷயத்தை விட்டு நான் கண்டுக்கலாமா? நீங்கள் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்துட்டு ஒரு அதிகாரியை சொல்லணும், கேவல் சிங்னு வெளியுறவுத்துறை இங்கே அனுப்புகிறாங்க. வந்த உடனே நான் வந்து சில எதிர்ப்புகிற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம், நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். வழக்கம் போல் இந்த ட்ராமா எப்படி 2009 இனப்படுகொலை எப்போ போய் மெரினாவில் படுத்துட்டு உண்ணாவிரதம் இருந்துட்டு நாங்கள் அரை மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு உண்ணாவிரதம் இருந்து விடுதலையை வாங்கி கொடுத்துட்டுன்னு போஸ்ட் ஓட்டணும். கோஸ்டிங் இது. அங்கே பண்ண இதே துரோகம் 74 பண்ணிட்டார் கருணாநிதி கச்சத்தீவு விஷயத்தில். அது பச்சை துரோகம் தான் அது. ஆனால் அதுக்காக இப்போ பாஜக அதை பேசுது அப்படின்னு யோக்கியன்னு சொல்ல வரல. அப்படின்னு நீ என்ன பண்ண போகிற? கச்சத்தீவு வந்தால் நாங்கள் அதை எடுப்போம் அப்படின்னு சொல்றியா? சொல்லு. அதை நாங்கள் மீட்போம்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். துரோகத்தை மட்டும்தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. துரோகத்தை நாங்கள் எல்லாமே பேசிட்டோம். அதுக்கான பதில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? காங்கிரஸ் திமுக செய்த துரோகம்னா பாஜக மீட்க போறீங்களா இல்லையா? தெளிவாக சொல்லுங்களாங்க. அரசியலுக்கு பயன்படுத்தி ஓட்டு வாங்கிட்டு விட்டுட்டு போக போறீங்கன்னு நான் சொல்ல வரேன். வழக்கம் போல மீனவன் செத்துக்கிட்டு இருப்பான். உங்க பீரியடில் தானே நீங்க இருக்கிற இந்த 10 வருஷத்துல எத்தனை மீனவன் செத்துருக்கிறான்? எத்தனை பேர் கைது பண்ணி அங்க உள்ள போட்டு வச்சிருக்காங்க? என்ன பெரிய இந்திய தேசியம் வந்து நீங்க சொல்றீங்க, நெஞ்சில வேற பெருசா குத்திக்கிறீங்க பாரத மாதாக்கின்னு. மீனவனை எப்படிலாம் கேவலப்படுத்தி சங்கிலி போட்டு நாய் சங்கிலி போட்டு கட்டுற மாதிரி கட்டுறான். அவனுக்கு காலுக்கு கீழே இருக்கிறது இத்தினோண்டு நாடு. அசிங்கமா இல்லை உங்களுக்கு? என்ன பண்ணீங்க? எத்தனை வருஷத்துல எத்தனை பேர் செத்துருக்கிறான்? இதை எடுத்துட்டு வந்து இந்த அரசியலாக்கி ஓட்டு வாங்கணும். கருணாநிதி காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஓட்டு வாங்கணும். நீங்க என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்களேன். மீட்க போறீங்களா இல்லையா? திரும்ப மறு அடக வைக்க போறீங்களா? இவ்வளோ கதை இருக்குதுல்ல, அது தெளிவா சொல்லணும். இல்லை ரொம்ப வேணாம் உங்களுக்கு பிரச்சனை. இன்னைக்கு சீனாவுடைய ஆதிக்கம் இலங்கையில வருதுன்றீங்க, அதெல்லாம் காரணம் சொல்றீங்க, கரெக்டு. ஒரே ஒரு நோக்கம், நீங்க இந்த இயக்கத்தின் மீதான தடையை நீக்கிட்டு போங்க. விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கணும் மட்டும் சொல்லுங்க. வேற எது நல்லதுன்னு நீங்க செய்ய வேணாம். இது செய்தாவே போதுமே உங்களுக்கு. அங்க அந்த மண்ணில் அந்த இயக்கம் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு இந்த அச்சுறுத்தல் வந்ததா? மீனவனுடைய படுகொலை நடந்ததா? சீனாக்காரன் எதனா ஒரே ஒரு முறை வந்துட்டு அந்த பக்கம் வந்தப்ப அந்த கப்பலே நொறுங்கி போச்சு. அதுக்கு இருந்து இந்த 2009 அந்த இயக்கம் அழிகிற வரை சீனாவினுடைய அந்த கப்பல் மண் எடுக்கிறதுக்கோ மற்றதுக்கு ஏதோ அந்த கனிம வள விஷயம் ஏதோ பண்றதுக்கோ வரவே இல்லை. அந்த பக்கம் வரலாறு நடந்திருக்குது. இந்தியாவுக்கு பாதுகாப்பு அதுதான். அமெரிக்காவுக்கு எப்படி இஸ்ரேலு, அதே போல இந்தியாவுடைய பாதுகாப்பு தனி ஈழம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி 91 கத்திக்கிட்டு இருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாரு.
இங்கே இருக்கக்கூடிய நெடுமாறல இருந்துட்டு வைகோவில் இருந்துட்டு இப்போ அரசியல் களத்தில் வந்திருக்க தமிழ் தேசிய களத்தில் இப்போ வந்து 10 வருஷமா பேசுங்கிற சீமான் வரைக்கும் எல்லாருமே பேசிட்டாங்க. உங்களுக்கு மட்டும் அது கேட்கவே மாட்டேங்குது. ஹிந்தியில் கூட பேசிட்டாங்க. இந்தியாவுடைய பாதுகாப்பு ஈழந்தான்னு டெல்லியில் ஹிந்திலேயே பேசிட்டாங்க. அப்பவும் உங்களுக்கு புரியல. இன்னைக்கு வந்துட்டு கட்சித்தீவு இந்த பிரச்சனை மீனவர் பிரச்சனை காரணம் காங்கிரஸ் திமுக தானே. ஆல்டர்னேட்டிவ் நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதை பேசுங்க. இவ்வளவு விஷயம் இருக்குல்ல. இதுல இப்போ அடுத்த கட்டமா இந்த தேர்தல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் யாருக்கு வந்து முன்னணியில இருக்கிறா? குறிப்பா இந்த தேர்தல் பிரச்சாரம் இந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது யார் முன்னணியில இருக்கிறா? அப்படின்னு முன்னணியில அப்படின்னு சொல்ல வர்றது மீடியா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக முன்னணியில இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா தொகுதிகள் பழைய தொகுதிகள் அவங்களுக்கு கிடைக்குமா? அதுல இருந்து சறுக்கி பாதி வந்தாவே மிகப்பெரிய தோல்வி தான் அவங்களுக்கு. அவங்க கூட்டணி 39 எடுத்தது. இப்போ 39 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத, கிட்டத்தட்ட 20 தக்க வைக்க முடியுமா அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்குது அவங்களுக்கு. அந்த பக்கம் அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவுக்கு கடந்த முறை அந்த பாஜகவினுடைய பின்னடைவு இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. துணிச்சலாக இன்னொரு பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய தேமுதிக கூட வச்சுக்கிட்டு எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு 4% குறையாம இருக்கும். இவங்களது அந்த மாதிரி அதிமுகனுடையது இந்த திமுகனுடைய அதிருப்தியெல்லாம் சேர்ந்து சில கடந்த முறையை விட 1ல் இருந்தாங்கல்ல, இப்போ ஒரு 15-10 இதுக்குள்ள தாண்டுற அளவுக்கு வந்துருவாங்க இவங்களும். இந்த விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதிக பெரும்பான்மை பழைய மாதிரி திமுகனா வாய்ப்பே இல்லை. ஆக வெற்றி நிலைமை வந்து இப்போ திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில இந்த எல்லாரையும் வச்சுட்டு பார்க்கும்போது காங்கிரஸ் கூட்டணியா அதிமுக கூட்டணியா அப்படின்றப்ப திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் அதிமுகவை விட. இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு இன்னும் இருக்கிற ஒரு 7-8 நாள்ல என்னென்ன விஷயங்கள் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் திமுகவினுடைய அதிருப்தியா வெளியில வரும்போது அது பாசிட்டிவா அதிமுகவுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில கொஞ்சம் தான் முன்ன பின்ன இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பாத்தீங்கன்னா ஒருவேளை அதிமுக எகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. இந்த இன்னும் இருக்குதுல்ல, 2 வாரம் இருக்குதுல்ல, இன்னும் என்னென்ன டேப் வரப்போகுது, இன்னும் என்னென்ன விஷயம் வரப்போகுது, இன்னும் எவ்வளோ 1000 கோடிகள் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. பல விஷயம் வரலாம்ல. இப்போ இவ்வளவு மக்கள் சொத்து, மக்களுடைய வரி பணம் இருக்குதுல்ல, எனக்கு கஷ்டம் இருக்குல்ல. திடீர்னு நான் வந்துட்டு இது முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்கன்னாக்கா கரண்ட் பில் வெறும் 1000 ரூபாய்க்குள்ளதான் கட்டிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தாக்கா 2700 ரூபாய் கிட்ட வந்து கட்டிட்டு இருக்கிறேன். எனக்கு எரிச்சல் இருக்கும்ல, வயிற்றெரிச்சல் இருக்கும்ல. சொத்து வரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக தான் கட்டிட்டு இருந்தோம் சொத்து வரி. இப்போ பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட வந்துகிட்டு இருக்குது. வருது இல்லை, அந்த வயிற்றெரிச்சல் வருது இல்லை. ஒரு குடிமகனுக்கு இது இருக்கும்ல. எப்படி உன்னை வந்து கொண்டாடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? நீ என்ன வந்து நல்லதை செஞ்ச முதல்ல சொல்லணும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு நான் 1000 ரூபாய் கொடுத்தேன் 1000 ரூபாய் கொடுத்தேன்னு 10,000 செலவு பண்ணி விளம்பரம் பண்ணிக்கிற இந்த யோக்கியதே தெரியுது இல்லை உங்களுக்கு. நான் திட்டி வீடியோ போடுறேன், விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறேங்க, நீங்களும் நாங்களும் எல்லாம் பண்றோம். அதை எடுத்தோடனே வந்தீங்கன்னா இவர் தான் முதல்ல வராரு. தேசத்தை பாதுகாக்க ஸ்டாலின் அழைக்கிறார், விளம்பரம் வந்துட்டு தான் அப்புறம் உள்ள போகுது. இந்த லட்சணத்துல இருக்குது உங்களுக்கு. யோக்கியனுக்கு என்ன இருட்டுல வேற. நீ ஏன் விளம்பரம் பண்ணிக்கிற? முதல்ல இவ்வளவு விளம்பரம் எதுக்கு உனக்கு? நீ தான் மக்கள்கிட்ட எல்லாம் செய்துட்டு இல்லை. இவ்வளவு செய்த மக்கள் உன்னை ஏன் தூக்கி போடுவான்ற நம்பிக்கை உனக்கு அந்த அந்த எண்ணம் வந்துருச்சு இல்லை. அதனாலதான் நீ ஞாபகப்படுத்துற பேர்ல இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிற. கரெக்டா? செய்தி இருந்தா துணிச்சலா நின்று இருக்கணும். நீங்க நான் செய்திருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க எனக்கு போடுவாங்க, முடிஞ்சிச்சு அதோட. கரெக்டா? முஸ்லீமுக்கு துரோகம் பண்ணிட்டேன், கிறிஸ்தவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், உனக்கு ஓட்டு போட்டு எல்லாம் வந்த மக்களுக்கு நாமத்தை போட்டு சொத்து வரி மின்சார கட்டணம்னு ஏத்திட்ட. இருக்கிற அரசு ஊழியர்கள்லாம் இப்ப திரும்ப நாக்கில் கொஞ்சம் உயிர் போற நேரத்துல அவங்க துடிச்சு நிற்கிறாங்க. அரசு ஊழியர்கள், அரசு மருத்துவர்கள் இந்த எல்லாமே இருக்கிறாங்கள, சுத்தி நல்லா வச்சு அடிச்சு இறுக்கிட்டீங்க அவனை. இப்போ உயிர் போற நேரத்துல வந்து திரும்ப வந்து நாக்கில் சர்க்கரை தடவி இந்த எலெக்ஷன் முடிவிட்டு உங்களுக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சர்க்கரை தடவி இருக்குங்க. அவன் திரும்ப போய் உழுந்து உங்களுக்கு அதே வேலையை செய்வான் தேர்தலில். புரியுதுல? இந்த தேர்தல் வந்துட்டு அரசு ஊழியர்கள் மட்டும் சரியா இறுக்கி வேலை செஞ்சாங்கன்னா இது இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. இப்போ சர்க்கரையை தடவுறாங்க, நாங்கள் வந்தோடனே 2 மடங்கு செய்வோம் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு. திரும்ப ஒரு 2 வருஷம் போட்டு மீறின்னு மிரிச்சு அடுத்த எலெக்ஷன் அப்போ கொஞ்சோண்டு அப்படி தண்ணி ஊற்றி வாயில அரசு ஊழியர்கள் இவங்களுக்கும் வேணும், அந்த தண்டனை வேணும். யார் தான் அடிக்கிறது? இவங்க தான், திமுக தான் அடிக்க முடியும், வேற யாரும் அடிக்க முடியாது. அப்பதான் இவங்களுக்கும் மண்டையில ஏறும். இவ்வளோ மக்கள் படுறதுக்கு காரணமும் இந்த அரசு ஊழியர்கள் எப்பயாவது இறங்கி மக்களுக்குன்னு வந்திருக்கிறாங்க, அவங்க பிரச்சனைக்கு தான் போராடுறாங்க. திமுக அரசு இவ்வளவும் பண்ணியிருக்கு, சொத்து வரி ஏற்றிருக்கு, மின்சார கட்டணம் ஏற்றிருக்கு, எல்லாமே ஏற்றிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கேட்கணும்னு வரவே மாட்டாங்க. அப்போ இவ்வளவும் செய்து விட்டு இவர் வந்து மேலே வந்துடுவார், இவர் மட்டும்தான் மேலே வந்துடுவார்னு எப்படி வருவாருன்றத என்னுடைய கேள்வியாக நான் வைக்கிறேன்.
இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, திராவிட இயக்க தமிழர் பேரவை சுபவீரபாண்டியன் அவர்கள் ரொம்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதுல ரொம்ப எப்பவுமே கடுமையா பேசுவார் சீமான் அவர்களை. இப்போ ரொம்ப வருத்தமா என்னால நைட்டு ஃபுல்லா தூங்க முடியல, சீமான் அவர்கள் ரொம்ப கடுமையா பேசுறாரு. குறிப்பா திமுக தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களை ரொம்ப கடுமையா பேசினாருன்னு அவர் பேசின விஷயம் அந்த சின்ன பிட் ரொம்ப வைரல் ஆச்சு. உங்களுடைய கருத்து தெரியல. அவருக்கு திமுக ஸ்டாலின் மேல ஏதோ கோபம் போல இருக்கு. ஒரு சீமான் மேலதான் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் மேலதான் கோபம். அவர் நல்லா தான், அவர் புக்கெல்லாம் நல்லா, அவருக்கு கொள்கையெல்லாம் ஒரே ஒரு கொள்கை, புத்தகங்களை நிறைய, அவருடைய புத்தகங்கள் எல்லா கட்சிக்காரர் முழுக்க வாங்கணும், செல்வந்தராக இருக்கணும், தான் சொல்றது அந்த கட்சிக்குள்ள எடுபட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற கோரிக்கை. அது மட்டும்தான் அவருக்கு, வேற ஒன்றும் இல்லை. வேற கொள்கையும் அவருக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. அதனால தான் நெடுமாறனை விட்டு இங்க வந்தாரு, தமிழ் தேசிய தளத்தை விட்டு இங்க திராவிடத்துக்கு இப்போ அவர் தான் திராவிடம் பேசினவங்க எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. பாதியில இவருக்கு அவ்வளவு பெரிய திராவிடம், நான் தான் பூர்வீக திராவிடம்னு பேசிட்டு இருக்கிறேன். அது ஸ்டாலின் மேல ஏதோ கோபம் உள்ளுக்குள்ள இருக்குது. இல்லைன்னா அவர் அந்த மாதிரி நீ சீமான் சொல்லிட்டு போயிட்டாரு, ஒரே ஒரு இடத்துல திருடன்ட்டு போயிட்டாரு கருணாநிதி. ஒரு கதையை சொன்னாரு. காட்டுல ஒருத்தர் இருந்தான், வழிப்பறி பண்ணிக்கிட்டே இருந்தான், நகை அது இதுன்னு எல்லாம் பிடிங்கிட்டு அனுப்பிச்சிட்டு இருந்தான், படுபாவி இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு மக்கள் ஓடிட்டு இருந்தாங்க. சாக போறப்ப அப்பா என்னை எல்லாம் கெட்டவனு சொல்லிட்டான், நான் அவ்வளோ பண்ணிட்டேன், என்னை எப்படியாவது நல்லவனு சொல்ல வச்சுன்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு. பையன் பார்த்தான், அப்பனை நல்லவனு சொன்ன என்ன பண்ணு சொல்லிட்டு அதே கொள்ளையில இறங்கினாரு. கொள்ளை அடிச்சது கை காலில் இருந்து எல்லாம் பிடுங்குது மட்டும் இல்லாம துணியும் உருவிட்டு அனுப்பிச்சாரு. ட்ரௌசரோட கோவணத்தோட ஓடணும் இல்லை, அவன் அப்பனே பரவாயில்ல போல இருக்கு படுபாவின்ட்டு போனான். அப்பன் பேர் நல்ல பேரா வந்துச்சு இல்ல. அந்த கதையில வர அந்த அப்பன் யாருன்னா கருணாநிதி, புள்ள யாருன்னா ஸ்டாலின். நீ சொத்து வரி எல்லாத்தையும் 2 மடங்குல நீ பண்ணிட்ட, படிச்சுட்ட மக்களுக்கு. அதானே சொல்ல வராங்க. இதுல என்ன வந்துச்சு உங்களுக்கு? ஒரு முறை அந்த மனுஷன் எங்கே பேசிட்டு போறான்னு விட்டுட்டு இருந்துக்கலாம். நீ உட்காந்து அழுகாச்சியா அழுது போட்டு அது நீ சொல்ல போய் பின்னாச்சுன்னா நாடு நகரம் உலகம் முழுக்க இதுதான் முதன்மையான பேச்சா இருக்குது. அந்த கதை 100 மடங்கு 100 முறை பேசிட்டாங்க எல்லாருமே. எல்லாத்துலேயும் முன்னணியில் ட்விட்டரில் அதுதான், எக்ஸ் வலைத்தளத்தில் அதுதான் முன்னணி, சமூக வலைத்தளத்தில் அதுதான் முன்னாடி இருக்குது. இது தேவையான எதான் சொல்கிறேன், ஏதோ பழி வாங்கணுன்ற நோக்கம் இருந்திருக்கு ஸ்டாலினை வச்சு தீர்த்து எலெக்ஷன் நேரத்தில். சாதாரணமாக அவர் பேசிட்டு அதோட முடிஞ்சிட்டு, அவர் பேசுறதெல்லாம் எது வெளியில் வருது, எல்லாம் இவங்க தான் எடுத்து பெருசாக்குறாங்க. அவர் என்னன்னு சொல்லுவாங்க, நீ உனக்கு மட்டும் இவ்வளோ சொத்து, அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் அந்த திமுக குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளோ சொத்து எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் விரிவாக உட்காந்து பேசுறதுக்கு வரட்டும், எங்கன்னா பேசுவோம். நிறைய மக்கள் அந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அவங்ககிட்ட வரி பணம் தானே. அவங்களுக்கு மட்டும் திரும்ப கேட்குறான், அவங்க மட்டும் கோட்டி சொன்னாவே போயிட்டு இருக்கிறாங்க, இங்கே எல்லாம் தேஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் திருட்டு பணமா இல்லையா? நீங்க உங்க கூட இருக்கிறது தானே ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ரொம்ப திக் ஃப்ரெண்டா தானே இருந்தார். கருணாநிதி ஐயாவும் அவரும் இருந்தாங்கல்ல, சுபவீரக ஐயாவும் தெரியல. அவருடைய பத்திரிகை ஜார்ஜ் பெர்னாண்டஸுடைய பத்திரிகையே, அந்த பத்திரிகையிலேயே கருணாநிதியுடைய சொத்து எவ்வளவு இந்தியாவிலே நம்பர் 1 வந்துட்டு இருக்கிறாருன்னு எழுதுனாங்களா இல்லையா? அந்த குடும்ப சொத்து மட்டும் எவ்வளவுன்னு எழுதுறாங்க, பக்கமா எழுதிட்டு இருந்தாங்க. வந்துச்சு, எப்படி வந்துச்சு அது? தனக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அந்த மீட்டிங் தான் வரலாற்று புகழ்பெற்ற தஞ்சாவூர் பக்கத்துல எங்கேயே நடந்தது. எமர்ஜென்சிக்கு பிறகு அவரெல்லாம் பெர்னாண்டஸ்லாம் சிறைப்படுத்தி அந்த இதெல்லாம் வந்தோன்னு பெரிய எழுச்சியா நடக்குது. அனல் பறக்க அவர் பேசுறதா சொன்னாங்க, நமக்கு தகவல் சொன்னவங்க. அனல் பறக்க பேசணும்னு இந்த மனுஷனோட தான் பேர் எடுக்கணும்னு இவர் உடனே குமுறி வெடிச்சு, இந்த கருணாநிதி ஏன் உயிரோடு இருக்கிறான்னு தெரியுமா? இல்லை என்றால் எப்பயே செத்து போயிருப்பான். போயிருக்கலாம், ஒருவேளை நாடு நல்லா இருந்திருக்கும், விட்டுருங்க அதை சொல்றாரு அவரு. இந்த காங்கிரஸினுடைய சோனியாவுடைய இந்திரா காந்தியினுடைய போலீஸ், எமர்ஜென்சி போலீஸ் உங்களுடைய அண்ணியை, என்னுடைய மனைவியை அரை நிர்வாணமாக படியில ஏறி இறக்கணும். அதை பார்த்தேன். என்னன்னு கேட்ட, மறைவிடத்துல வைரம் வச்சிருப்பாங்கன்னு. அப்பவே இந்த கருணாநிதி செத்து போயிருப்பான். இப்படி புகழ்பெற்ற வசனம் அந்த திக் ஃப்ரெண்டு 2 பேரும் ஒரே மேடையில பேசுறது சொல்ல வரேன். அப்படி இருந்து விட்டு அதே இந்திரா காந்தி நேருவின் மகளே வருக, எவ்வளவு மானங்கட்ட வேலை எல்லாம் நடந்திருக்குது. அப்புறம் நீங்க அவர் என்னன்னு சொல்லுவாங்க, சொல்ல இவருக்கு ஏன் அழுகாட்சியா வந்தது, என்னத்துக்கு இவ்வளவு புலமுன்னு இவரு? இல்ல என்ன தரம் தாழ்ந்து பேசிவிட்டார். நீ வெற்றி கொண்டாங்க வாரிசுகள் வளர்ந்தது, நீங்க பேசலாம் அதை சொல்ல. உங்க இதுல யாராவது ஒருத்தர், இப்போ ஒண்ணும் இல்லை, உங்க உதயநிதி இவரு நம்ம ஐயா மீசை இருக்கிறார்ல, அவருக்கு காது நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன், ஐயாவுக்கு கண்ணும் தெரியும்னு நினைக்கிறேன். குறை இருக்காது, கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கட்டும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன், அவர் கடவுளை வேண்ட மாட்டாரு. கரெக்டுங்களா? உதயநிதி பேசுனதை போட்டு கேட்கட்டும். எடப்பாடி மோடி அமித்ஷாவை பார்த்தா படுத்துக்குவாரு, என்ன சசிகலாவை பார்த்தா முட்டி போட்டுப்பாரு, முகத்தை தொடச்சி சிரிச்சிட்டு நான் ஒன்றும் தப்பா சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நீ பொங்கி இருக்கணுமா இல்லையா? அதுக்கு
அநாகரிகத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. எவ்வளோ அநாகரிகம் பட்டியல் இருக்குது தெரியும்ல. அதுக்கெல்லாம் நீங்கள் எப்பயாவது கொந்தளிச்சிருக்கீங்களா? இதில் வேற அவர் வந்து அந்த நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு இப்படி தவறான விஷயங்களை சொல்லி கொடுத்துருவார்களோ என்று நான் கவலைப்படுகிறேன். திமுக காரெல்லாம் என்ன பேசுகிறான்னு பெரிய பட்டியலே இருக்குது. சைதை அந்த பேர் என்ன சாதிக்கா பேசின பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டாங்கல்ல. எதனா இந்த மாதிரி கோவப்பட்டு நைட்லாம் தூங்காமல் தவிச்சிருக்கீங்களா? அதுனா திமுக காரன் பேசினாமா மட்டும் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே செம்மொழிவான் காதில் வந்து அப்படியே வந்து தேவராசம் போகிற மாதிரி சந்தோஷப்பட்டுன்னு உட்காந்துருப்பீங்க. இந்த பக்கம் ஒருத்தன் ஒரு வார்த்தை திருடன் சொன்னது மட்டும் உங்களுக்கு அநாகரிகம் நாகரிகம் பஞ்சா போய் அப்படியே மனசெல்லாம் உடஞ்சி. நல்ல வேளை எனக்கு ஐயா 100 வருஷம் இருக்கணும். அவருக்கு இந்த மாதிரி மனம் உடஞ்சி எதனா ஆயிடக்கூடாது. என்ன அவர் அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ மென்மையான இதுவாக இருப்பாங்க தெரியாது. அது வேறு என்ன தெரியல. நல்ல வேளை திமுக பக்கம்லாம் அவர் போகிறதில்ல போல இருக்கு. திமுக கூட்டத்தை கேட்கறதே இல்லைன்னு நான் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு திமுக கூட்டம் கூட போகிறதில்ல. அப்படி ஒரு வேளை கேட்டு இருந்தாருன்னா இவர் இதோட 10 மடங்கு மனசு உடஞ்சி போயிட்டே இருப்பார். அப்படி மானஸ்தர் இவர். புரியுதில்ல. ஒரு திருடனுக்கே இவ்வளோ நொந்து போய் வீடியோ போட்டார்னா திமுக காரன் அத்தனை பேரும் பேசுனதுக்கு இவர் என்ன பண்ணியிருப்பாரு சொல்லுங்களேன். நீங்களே சொல்லுங்களேன். இருந்திருப்பாருன்றீங்க. அதனால தான் சொல்கிறேன் ஐயா கேட்கவே இருக்க மாட்டார். அதெல்லாம் கேட்கல அவர். அப்போ என்னன்னா திமுக விஷயத்தை எதுவுமே அவர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. மேடை பேச்சுக்களை கரெக்டாக சீமானை மட்டுமே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் சொல்ல வரேன். ஐயா ஸ்டாலின் மேலே இவருக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்குது. வச்சு செய்கிறாரு பாருங்க. உலகம் முழுக்க பரவி விட்டாரா இவர் வீடியோ போட்டு. எனக்கு என்னவோ தெரியல. சீமானும் ஐயா சுபவீர பாண்டியனும் ரகசிய ஒப்பந்தம் எதனா இருக்கலாம். நான் திராவிடத்தை எப்படி அடித்து ஒழிச்சிட்டு வரேன், நீ அங்கேருந்து வாங்க தம்பி, நாளைக்கு ஒன்றா ஒரு இடத்துல கை கோத்துக்கலான்னு ஒரு ரகசிய ஒப்பந்தம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு என்ன தெரியும், அவர் தமிழ் தேசிய தளத்துல இருந்து தான் வந்தார். நெடுமாறன் ஐயா கூட இருந்து அந்த மிச்ச சூச்சம் கொஞ்சம் இருக்கும். விட்டுறக்கூடாது. பகையாளி குடும்பத்தை உறவாடி கேடுன்ற மாதிரி திமுக கூட இவ்வளவும் தூணா இருந்துட்டு கடைசி எலெக்ஷன் நேரத்தை வச்சு ஒரு ஆப்பு அடிச்சு இருக்கிட்டாரா? திருடன்ற பேர் உலகம் முழுக்க அந்த கதை பிரசித்தியாச்சா? எல்லாத்துக்கும் காரணம் ஐயா தானே, சுபவீர பாண்டியன் ஐயா தானே. அப்ப அந்த அந்த சபதம் சீமானுக்கும் இவருக்கும் ஏதோ ரகசிய ஒப்பந்தம் இருக்குது. எனக்கு எனக்கு நான் வந்து அவங்க கூடலாம் இல்லை. நான் தமிழ் கட்சி உள்ள நான் கிடையாது. அந்த தளத்தை நான் ஆதரிக்கிறேன். புரியுதில்ல. ஆனா இவங்க உள்ள ஏதோ திக்கஸ்டா பிளான் போட்டு நகர்ந்து இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப அது என்னைக்குன்னா சீமான் அவர்களை பார்த்தா உண்மையை கொஞ்சம் சொல்லுங்க. நாங்களாம் நம்பி அவரை விமர்சனம் பண்றோம். நீங்க ஒன்னாயிட்டு நாளைக்கு வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு டிமாண்ட் ஆயிடும். புரியுதில்ல. இவ்வளவு விஷயம் உள்ள இருக்குது. இல்லைன்னா அவர் இப்படி பேசியிருப்பாரா? நீங்களே சொல்லுங்க. பெரிய மனிதர், அறிவுல சிறந்தவர்னு சொல்றவங்க இந்த விஷயத்த போய் பேசினா இது எடுத்துக்கிட்டு உடனே அந்த உலகம் முழுக்க சர்ச்சையாகுமே. இது ஒரு பெரிய பாதிப்பு வருமே. ஏன் அந்த நேரத்தில் நம்ம ஸ்டாலினை இந்த அளவுக்கு சிறுமப்படுத்தணும்? அவங்க அப்பாவை ஏன் நம்ம இந்த நேரத்துக்கு சிறுமப்படுத்தணும்? அவர் ஏதோ செய்யறன்னு சொல்லிட்டு செய்யாம விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு கருணாநிதி, கலைஞர் ஐயா. அவருக்கு அது இப்போ வச்சு மொத்தமா தீட்டிட்டாரு. முடிஞ்சு போச்சு. உலகம் முழுக்க திருடன்னாக்கா யாருன்னா இவர் தானே வந்துருச்சு இல்லை. ஏன் அந்த வேலையை செய்யணும்? உன்னை நல்லா தானே வச்சுட்டு இருக்கிறாங்க திமுகவில். ரெண்டங்கம் செய்யலாமா அப்படின்ற கேள்வி தான் என்னுடைய கேள்வி கடைசியாக வைக்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.